பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. त्वमेव माधा च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या च द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव. அம்மையே அப்பா அப்படின்னு பார்வதி பரமேஸ்வராளுடைய சரணங்கள்ல நமஸ்காரம் பண்ணிண்டு பரவாசுதேவனை பிரார்த்தனை பண்ணிண்டு மாத்ருஹா தினஹா அன்னையர் திருநாள், அம்மா தினம், அன்னையர் தினம். மாத்ரு தேவோபவா, ஈன்றெழுக்கும் பொழுதிலே பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். லோகத்துக்கெல்லாம் ஜெகஜனனியா இருக்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரியனுடைய அனுகிரகத்தினால இந்த தினத்துல, இந்த தினம் மட்டுமல்ல எல்லா தினங்கள்லையும் அம்பாள் பிரார்த்தனை பண்ற மாதிரி நம்முடைய அம்மா அப்பாவை பிரார்த்தனை பண்ணிப்போம். மாத்ரு பக்தி இல்லைன்னா இந்த லோகத்துல வாழறதுக்கு அர்த்தம் இல்லை. அம்மா கிட்ட ஒரு அன்போ பிரதமோ பக்தியோ இல்லைன்னா இந்த ஜென்மா எடுத்ததுல அர்த்தம் இல்லை. பகவானுடைய படைப்புல ரொம்ப ஆச்சரியம். நீரில் வாழக்கூடிய மீன் தன்னுடைய கண்களாலேயே தன்னுடைய குட்டிக்கு பசியாற்றுறது. பறவை மழை காலங்கள்ல வெளியில போக முடியலன்னு உடனே தன்னுடைய இறக்கையினாலேயே அந்த குஞ்சுகளுக்கு அடித்து வெப்பத்தை ஏற்படுத்தி பசியை போக்கிவிடுறது. ஆமையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் தாயாமையை விட்டுடுறா. குஞ்சு ஒரு இடத்துல இருக்கு, அது நினைச்ச மாத்திரத்துல இங்க பசி தீந்து போயிடுறது. ஜீவகோட்டிகளுக்கு எல்லாமே இந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய பிரியம், அந்த குழந்தைகள் அவகிட்ட அந்த பிரியத்தை வைக்கிறதாங்கிறது இது அந்த ஜீவன்கள் அப்படி போயிடுறது. மனுஷால் அப்படி இல்லை. அம்மா என்ன பண்றான்னா, பிறந்த முதல்ல உணவு அம்மாவனுடைய மார்பிலே வரக்கூடிய ரத்தத்தை உணவா தர. ரத்தத்தை உணவா தர ஒரே ஜீவன் பசுமாடும் அம்மாவும். அதனாலதான் கோமாதாங்கிறோம். நம்ம வாழறதுக்கு தேவையானதை கொடுக்கறத பூமாதாங்கிறோம். நமக்கு வாழ்க்கையும் உயிரியும் கொடுக்கறத நம்மளுடைய அம்மாங்கிறோம். நம்ம ஜனக மாதா அம்மா எத்தனை கஷ்டப்பட்டிருப்பா நம்மளை பெக்கறதுக்கு. இந்த கரு போய் அந்த வயிற்றிலே தங்கின காலத்திலே இருந்து இந்த கரு பூர்ண நிலை அடைஞ்ச பிற்பாடு அது ஓர் உயிரை ஈர் உயிராக பகுத்து உலகத்துக்கு கொடுத்து அம்மா மடியிலேயே கடந்து அம்மாவை கடிச்சு உதைச்சு துப்பி வாந்தி எடுத்து மலமூத்திர விசர்ஜனம் பண்ணி எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடியவள் ஒத்தினா அம்மா மட்டும்தான். நாம சாப்பிடலைன்னா யார் தெரியுமா வருத்தப்படுவா? அப்பா சொல்லுவார், முட்டாள் சாப்பிடாம பெட்டியடா அப்படின்பா. கூட பிறந்த சகோதரன் சாப்பிட்றதுக்கு என்னம்மா, அக்கா தங்கையில் வச்சிருந்தேன்பா. அம்மா சாப்பாடை தட்டுல போட்டுவிட்டு பையன் வரானான்னு காத்துட்டு இருந்து தன்னை மறந்து போய் அப்படியே கீழே விழுந்து தூங்கி போயிடுவா. வாசப்படியில் அந்த கதவு சத்தம் கேட்டு காலடி சத்தம் கேட்ட உடனே எழுந்து போய் அந்த புள்ளைய கூப்பிட்டு வந்து உட்கார வச்ச, அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா. அந்த தூக்கத்திலேயே அந்த வச்ச சாத்தை பிசைஞ்சு அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு அப்படியே கை கழுவிண்டு அம்மா சாப்பிடாம படுத்துருவா. அம்மா மாதிரியான ஜீவன் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அன்னைக்கு சமம் உலகத்துல வேற எதுவும் இல்லை. இறைவனுடைய நகலாக, அதாவது பிரதியாக பிரத்யக்ஷமா அம்மா வரா. அதனாலதான் அன்னையோடு ஒப்பிடப்படுகிறது.
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு அப்பேற்பட்ட அன்னையை யாரெல்லாம் விட்டானோ அவன் பெரிய சாதிக்க முடியாது எதையுமே. அன்னைய பூஜை பண்றவன பகவானே அனுகிரகம் பண்ணுவார். அம்மாவுடைய தியாகம் எத்தனையோ சொல்லலாம். அம்மான்னா தியாகம் தான். 63 கோச்சங்கச்சோழனுடைய ஜனனம் ரொம்ப ஆச்சரியம். கோச்சங்கச்சோழன் புஷ்பதந்தன் மால்யவான்னு கைலாயத்துல 2 பேர் புஷ்ப கைங்கரியமும் தீர்த்த கைங்கரியமும் போட்டி போட்டுன்னு பண்ணினான். போட்டி போடுறதுக்கு இது இடம் இல்லை, பூமியில போய் பிறக்கணும்னு ஒருத்தர் யானை ஜாகமும் ஒருத்தர் சிலந்தி ஜாகமும் பிறக்கிறா. யானை தன்னுடைய துதிக்கை தீர்த்தம் கொண்டு வந்து வெண்ணாவல் மரத்துக்கு கீழே சந்திர தீர்த்தத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. அந்த வெண்ணாவல் மரத்தினுடைய இலை தழையெல்லாம் சுவாமி மேல விழப்போறதேன்னுட்டு அதற்கு மேல ஒரு பந்தல் போடுறது சிலந்தி. இந்த சிலந்தி வந்து இதை தொந்தரவு பண்றதுன்னு துதிக்கையினால் அந்த சிலந்தி மேல கட்டி இருக்கக்கூடிய அந்த சிலந்தியினுடைய பந்தலை எடுத்து போட்டது. சிலந்திக்கு கோபம் வந்து யானையினுடைய துதிக்கையின் உள்ளே நுழைந்து யானையை கடித்தது. யானை கீழே முடியலன்னு உடம்பை போட்டு அடிச்சுன்னு செத்து போச்சு. யானை தன்னுடைய உடம்பை போட்டு அடித்து கொள்ளும் சமயத்துல வலி தாங்க முடியாமல் உள்ளேயே சிலந்தி இறந்தது. இவாதான் புஷ்பதந்தன் மால்யவான். சிலந்தி உள்ளே போய் கடித்த காரணத்தால் அதற்கு அடுத்த ஒரு ஜென்மாவை கொடுக்கிறார் பகவான். அதுதான் 63 கோச்சங்கச்சோழனாக பிறப்பெடுத்தது. சிவ கைங்கரியம் சாஸ்வதம். சிவ கைங்கரியம் என்னன்னா சிவபெருமானே நேர்ல வந்துடுவார். சிவ கைங்கரியம் எவ்வளவு வசதி அப்படின்னா அம்மா கிட்ட பக்தி வைக்கிற மாதிரி. அம்மா கிட்ட பக்தி எந்த அளவுக்கு ஒருத்தனால வைக்க முடிகிறதோ அவனால தான் சுவாமி கிட்ட பக்தி வைக்க முடியும். அம்மாவை யார் பூஜை பண்றானோ அகில லோகமும் அவனை பூஜை பண்ணும். சுபதேவன் கமலபதிங்கிற திவ்யமான தம்பதி சோழராஜ்யத்தை ஆண்டு வர அவளுக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. சிச்சபேசருடைய சன்னதியில போய் சுவாமித பிரார்த்தனை பண்றா. சிச்சபேசருடைய குஞ்சித பாதத்துல இருக்கக்கூடிய ரத்தன கச்சிதமான ஒரு சப்தம் கேட்கறது. சரணத்துல விடுறார். அங்கிருந்து 10வது மாசம் பூர்ண கர்ப்பவதி யாரா ஜோசியாலாம் உட்கார்ந்துட்டு இருக்கா பக்கத்துல. ராஜாபாத்து குழந்தையோன்னு நிர்ணயித்து சொல்றா. இன்னொரு 3.25 நாழிகை காலம் கழிச்சு பிறந்தால் இந்த பூமண்டலத்தை ஆளக்கூடிய ஆளுமை இந்த குழந்தைக்கு இருக்கும். காதல வாங்கிண்டாலாம் உள்ளுக்குள்ள மகாராணி கமலவதி தன்னுடைய தாதியர்களை கூப்பிட்டா. இன்னொரு 3.25 நாழிகைக்குள்ள அந்த குழந்தை பிறந்துடும். அதனால் அந்த கருவாய் வாசல்ல அந்த குழந்தை வராத வண்ணம் என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுவாய். அம்மா சொல்றா. அம்மாவுடைய தியாகம் பாரு. பூர்ண கர்ப்பவதி தலை கீழா நிற்கிறா. குழந்தை பிறக்க போறது. 3.25 நாழிகைன்னா 1.5 மணி நேர கால அவகாசம். 1.5 மணி நேரம் தலைகீழா பூர்ண கர்ப்பவதி இருந்தா என்ன ஆவா? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. தலைகீழா கட்டி கமலபதியை தொங்க விடுறா. 1.5 மணி நேரம் ஆச்சு. 3.25 நாழிகை காலம் பூர்த்தி. திருப்புறா. திருப்பின உடனே குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கிறதையே செக்கச்சவேல கண்ணு சிவந்து போயிடுறது. அம்மா பாக்குறா குழந்தைய. கண்ணு சிவந்த கண்களோடு காண்கின்ற காரணத்தால் கோச்சங்கன்னு பேரை வைக்கிறா. குழந்தைய கையில வாங்குறா. உச்சி முகர்றா. அவளைதான் அவளுடைய மூச்சு. அப்படி உச்சி முகர்ந்து கையில விடுறா. செத்து போயிட்டா. எத்தனை சிவ கைங்கரியம், எத்தனை சிவாலயங்கள். இத்தனைக்கும் காரணம் அம்மாவனுடைய தியாகம். அந்த புள்ளை அம்மா கிட்ட வச்சுட்டு இருந்த பக்தி. அதனால சிவனுடைய சரணத்துல போய் சேர்ந்தார். எதை தரும் அம்மாவனுடைய பக்தி? எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் தரும் அம்மாவனுடைய பக்தி. எவ்வளவு உயரக்க போனாலும் சரி அம்மாவை மறக்க முடியாது. அம்மாதான் எல்லாம். ஆதிசங்கர பகவத் பாதால் அந்திம காலத்துல சங்கரான்னு கூப்பிட்ட உடனே அங்கேருந்து ஓடி வர அம்மாவை பார்க்கிறார். அப்படியே மாத்ரு பஞ்சகம்னு ஒண்ணு பண்றார். ஆஸ்தாந்தாவயத்தி பிரசூதி சமஜே துர்வாரசூலவ்யதா நைருச்யாம் தனுசோஷணம் ஜலமயி சையாச சம்வத்சரி ஏகஸ்யாபி நகர்பபாரபரண கிளேசக்ஷமஹா. அம்மா கர்ப்பவாசத்துல இருந்து என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்து இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்க. உனக்கு நான் என்ன பண்ணினேன்னு தெரியலையே. அம்மா உனக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயாவது உன் குட்டக்கணக்கரன் எல்லாத்தையும் துறந்த துறவி சந்நியாசி எவற்றை துறக்க முடியவில்லை என்றால் அம்மாவனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை துறக்க முடியவில்லை, பிரியத்தை துறக்க முடியவில்லை. சந்நியாசிக்கே அம்மாவனுடைய பக்தி தேவை, அம்மா தேவை என்றால் சாதாரண மனுஷால இருக்கக்கூடிய நமக்கு எந்த அளவுக்கு தேவை? இருக்கும் வரையிலே அம்மாவை பூஜிப்போம், நினைப்போம்.
மறைந்த பிற்பாடு அவர்களுடைய நினைவிலே அவர்கள் எவற்றை நமக்கு சொல்லித் தந்தாரோ அவற்றின்படி வாழ்வோம், உயர்வோம். எல்லோருக்கும் மாத்ரு பக்தி, பித்ருபக்தி, ஆச்சாரிய பக்தி, குரு பக்தி, தெய்வ பக்தியோடு பிரகாசிக்கமாக்கி தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு பகவானுடைய சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். அத்தனை பேருக்கும் சௌபாகியம்.